ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா காரியத்திலும் ஏராளம் அறிவுரைகள் நமக்கு தேவைப்படுகின்றது. சில நேரங்களில் நம்மில் தோன்றுகின்ற யோசனைகள் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆனால் எல்லா காரியத்தையும் நன்றாக புரிந்து கொள்வதற்கும் ஏற்ற முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு மனுஷனாலும் முடியாது. ஆகவேதான் பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு சாதாரண மனிதர்கள் வரைக்கும் தங்களுக்கு ஆலோசனைக்காரர்களை வைத்திருக்கிறார்கள் அல்லது அறிவுரை சொல்லுகிறவர்களை அணுகுகிறார்கள். இந்த வசனத்திலே அறிவுரை இல்லாத இடத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலையும், அநேகம் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்கிற மனிதர்களுடைய நிலையையும் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆலோசனைகளும் அறிவுரைகளும் சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் அறிவுரை சொல்லுவதற்கு ஆட்களே இல்லாத போது சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இயலாதபடியினால் அந்த மனுக்குலம் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துவிடும். அது நிறுவனமாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அறிவுரை சொல்லுகிறவர்கள் இல்லையேல் விழுகை நிச்சயம். ஆனால் மறுபுறத்திலே அநேக ஆலோசனைக்காரர்கள் இருப்பார்களானால் அங்கே சுகம் உண்டாகும் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. சுகம் என்பதற்கு ஆங்கிலத்திலே சேஃப்டி என்று சொல்லப்படுகின்றது. பல மனிதர்களிடத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதிலே சரியானதும் சிறப்பானதுமான அறிவுரையை நாம் செயல்படுத்தும் பொழுது அங்கே மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டாகிறது, சுகமும் உண்டாகின்றது. ஆனால் சில மனிதர்கள் பிறருடைய அறிவுரைகளை கேட்கிறதும் இல்லை, சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. அங்கேயும் மிகப்பெரிய தோல்வி உண்டாகும். ஆகவே சரியான நபர்களிடத்தில் நல்ல அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய காரியங்களை முன்னெடுத்து செல்லுவோம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? ஆலோசனை கர்த்தராயிருக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர். எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற மனிதர்களையும் தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற மனிதர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு அவைகளின்படி செய்து வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். அந்த மனதை தர ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.